நீதிமொழிகள் 18:21. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆண்டவருடைய கிருபையினால இந்த வருஷம் மார்ச் மாதத்திலிருந்து ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து குடும்ப வாழ்க்கையில் ஒருவரோடு ஒருவர் பேசுவது, வார்த்தைகளால் ஒருவரோடு ஒருவர் உரையாடுவது குறித்து நாம் பல கோணங்களில் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். வீட்டிலே ஒருவரோடு ஒருவர் உரையாடுவது ரொம்ப முக்கியம். ஒருத்தரோடு ஒருத்தர் பேசுறதுக்கு நேரம் எடுக்கும்போது தான் நம்முடைய மனதில் இருக்கிற வைகளை நாம் பகிர்ந்து கொள்ள முடியும், எண்ணங்களை நாம் ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்ள முடியும். அது ரொம்ப ரொம்ப அவசியம். பொதுவாக நான் சொல்லுவேன், குடும்ப வாழ்க்கையில் டைனமிக்கான ஒரு ஃபேமிலி நடத்த வேண்டுமானால் கணவன் மனைவி ஒவ்வொரு நாளும் குறைந்தது 20 நிமிடமாகிலும் ஒருவரோடு ஒருவர் பேச வேண்டும் என்று நான் பொதுவாக சொல்லுவது உண்டு. 20 minutes குறைந்தது ஒரு நாளைக்கு பேச வேண்டும். 24 மணி நேரத்தில் 20 நிமிடம் அப்படின்றது பெரிய காரியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கு பேசுவதற்கு, ஒருவரோடு ஒருவர் கனெக்டடாக இருக்கிறதுக்கு இன்றைக்கி நம்முடைய டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்து விட்டது. ஒரு காலத்தில் ஒருத்தர் வீட்டை விட்டு போயிட்டாரு, வேலைக்கு போயிட்டார் அப்படின்னா அவர் வீட்டுக்கு திரும்பி வர்ற வரைக்கும் அவர் சத்தம் காதில் கேட்காது. ஒருத்தவங்க ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னா அவங்க திரும்ப வர்ற வரைக்கும் அவங்க துணி கேட்காது. ஆனால் இப்போ அப்படி இல்லை. வீட்டிலேருந்து கிளம்பி 10 அடி வைத்த உடனே கூட ஃபோன் பண்ணலாம் இல்லையா, தொடர்ந்து பேசலாம். இன்றைக்கி மொபைல் ஃபோன் எல்லாருக்கும் ஒவ்வொன்று தனித்தனியாக இருக்குது. இது இல்லாமல் வாட்ஸ்அப் இருக்குது, இது இல்லாமல் ஃபேஸ்புக்கு, என்னென்னமோலாம் வச்சுருக்காங்க. இது இல்லாமல் இப்போ கூகுள் மீட்டு, ஜூம் மீட்டு, ஆளை லைவால் வீடியோவில் என்ன பண்ணலாம், பார்த்து பார்த்து பேசலாம். இந்த மாதிரி இவ்வளவு கனெக்டடாக இந்த வேர்ல்டு இருக்குது. ஆனால் இவ்வளவு இந்த உலகம் ஒருவரோடு ஒருவர் நல்ல உரையாடுவதற்கு நமக்கு சௌகரியங்களை செய்து கொடுத்திருந்தாலும் எத்தனை குடும்பங்களுக்குள்ள இந்த பேச்சு இருக்கு அப்படின்றது தான் பெரிய கேள்வி. எல்லாரும் இப்போ ரொம்ப பிஸியாக இருக்காங்க. 20 நிமிஷம் கூட ஒருத்தரோட ஒருத்தர் பேசுறதுக்கு என்ன இல்லை, நேரமே இல்லை. ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க எல்லாரும். எல்லாரும் வேலை செய்கிறதுலையும், வியாபாரம் செய்கிறதுலையும், பணம் சம்பாதிக்கிறதுலையும், இதிலே தான் அவங்களுக்கு நேரம் பொழுது போயிடுது. ஆனால் பேச வேண்டியது அவசியம். பேசுறதையும் சரியா பேச வேண்டியது அவசியம். நம்முடைய வார்த்தைகளில் கவனம் இருக்கணும். தேவனும் அந்த வார்த்தைகளை கவனிக்கிறார். 19ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரதியாய் இருப்பதாக என்று வாசிக்கிறோம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலேயே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலேயே குற்றவாளி என்றும் தீர்க்கப்படுவாய். பேசணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன வேணாலும் பேசலான்னு அர்த்தம் இல்லை. பேசுறதையும் நீதியாய் பேச வேண்டும், நன்மையாய் பேச வேண்டும், தேவனுக்கு பிரியமாய் பேச வேண்டும். இவைகளெல்லாம் வேதம் நமக்கு போதிக்கிறது. ஆண்டவர் கிருபையினால நம்ம வாயின் வார்த்தைகளை எப்படி நாம காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பல கோணங்கள்ல ஆவியானவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நான் ஒரு காரியத்தை எடுத்து பேச போறேன். இதற்கு ஆதாரமாக யாக்கோபின் நிருபம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன். யாக்கோபு 3:2. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான்.
நாம் எல்லாரும் தவறுகிறோம், அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஆனால் தவறுகளும் பிழைகளும் நிறைந்த இந்த வாழ்க்கையில் ஒரு காரியம் தவறக்கூடாதுன்றாரு. அது என்னன்னா, சொல் தவறாதவனாக ஒரு மனிதன் இருக்க வேண்டும். இங்கிலீஷில் இந்த வார்த்தை எப்படி பயன்படுத்திக்கன்னா, வி ஆல் ஸ்டம்பிள் அப்படின்னா தடுமாறுறோம் அப்படின்னு இருக்கு. அதாவது ஒரு இடத்துல ஒரு பொருள் இருக்கிறத பார்க்காம நடந்து தடுக்கி விழுந்தா என்ன செய்வாங்க? அந்த விழுறதுக்கு முன்னால் என்ன செய்வாங்க? தடுமாறுவாங்கல்ல. அதை சொல்லிட்டு அப்படி சொல்றாரு, நாம் எல்லாருமே தடுமாறுறோம், அநேக விஷயங்களில் தடுமாறுறோம், நிலையாக இருக்கிறது இல்லை. ஆனால் வார்த்தையில் என்ன செய்யக்கூடாதுன்னா தடுமாறக்கூடாது, அல்லது வார்த்தையில் நம்ம சரியாக இருக்கணும், அதில் தடுமாற்றம் இருக்கக்கூடாது. அப்படி தடுமாறாமல் ஒருத்தங்க இருந்தால் அவங்க யாருன்னு சொன்னால் பூரண புருஷராக இருப்பாங்க. தங்கள் சரீரத்தையே கடிவாளத்தினால் அடக்கி கொள்ளுகிறவர்களாக அவங்க காணப்படுவாங்க அப்படின்னு வாசிக்கும். இன்றைக்கு இந்த தடுமாறாத பேச்சு அப்படின்னு யோசிக்கும் போது 3 விதமான வார்த்தைகள் நம் நாவிலே வராதபடி நம்ம எச்சரிப்பாக இருக்கணும். குடும்பத்தை வாழ வைக்க, குடும்பத்தை சுகமாய் காத்துக்கொள்ள, குடும்பத்தில் தொடர்ந்து நன்மை உண்டாக இந்த 3 வார்த்தைகள் அல்லது 3 விதமான பேச்சுக்கள் நம்முடைய நாவில் வரக்கூடாது அப்படின்னு வேதத்தில் இருக்கிறது. 3 காரியங்களை கவனிக்க போகிறோம். முதலாவது, எப்படிப்பட்ட பேச்சு குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடாது என்று கேட்டால், சங்கீதம் 31:18 பாருங்க. 31:18, நீதிமானுக்கு விரோதமாய் பெருமையோடும் இகழ்ச்சியோடும் கடினமாய் பேசுகிற பொய் உதடுகள் கட்டப்பட்டு போவதாக. அதில் நான் ஒரு வார்த்தையை மாத்திரம் பிக் அவுட் பண்ணுறேன், நிறைய இருக்கு அதில் ஒன்று, ஒரு குடும்பம் சுகமாக இருக்கணும், கணவன் மனைவிக்குள்ள நல்லுறவுகள் இருக்க வேண்டுமானால் கணவன் மனைவிக்குள்ள வரக்கூடாத ஒரு பேச்சின் வகை என்ன தெரியுமா? பெருமையின் பேச்சு. அதில் இருக்கு பாருங்க, நீதிமானுக்கு விரோதமாய் பெருமையோடும் இகழ்ச்சியோடும் கடினமாய் பேசுகிற பொய் உதடுகள். பெருமையா பேசுகிற உதடுகள் கட்டப்பட்டு போவதாக. பெருமையான பேச்சு. இந்த பேச்சு ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்கு. பைபிள் ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்லுது. 2 தீமோத்தேயும் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிப்பீர்களானால், கடைசி நாட்கள் அப்படின்னு பேசும்போது, கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கடைசி காலங்களில் மனிதர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது அதில் பட்டியல் எழுதுறாரு. அப்படி சொல்றாரு, எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும். அந்த குணங்களில் ஒரு முக்கியமான குணம் என்னன்னு கேட்டால் போஸ்டிங். இங்கிலீஷில் போஸ்டிங். எப்போவுமே நம்ம தமிழில், சென்னை தமிழில் இந்த பந்தாவாக பேசுறதுன்னு இருக்கும்ல, இந்த பந்தா பேச்சு. அதாவது ஒன்றுமே இருக்காது, ஒன்றும் இல்லாட்டி கூட இருக்கிறது போல் என்ன பண்ணுறது, எல்லாவற்றையும் எடுத்து கட்டி பெருமையாக பேசுறது. சில பேருக்கு இருக்கும் அந்த காரியத்தை பற்றி ஓயாமல் பெருமை பேசுறது, தங்கள் புகழ்ச்சியை தாங்களே தங்க வாயினால பேசுவது. குடும்பத்துக்குள்ள அது தகாத வார்த்தை. ஒருத்தங்க தொடர்ந்து குடும்பத்தில் தங்களை பற்றியே தற்பெருமையாக பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னா அந்த குடும்பத்துக்குள்ள ரொம்ப நாள் சமாதானம் நிலைத்திருக்காது. ரொம்ப சீக்கிரத்தில் இந்த பிரச்சனை குடும்பங்களுக்குள்ள வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. எப்படின்னா, கணவனுக்குன்னு ஒரு பெருமை இருக்கு இல்லையா? அவர் தான் எப்படி ஆணாக எல்லாரை விட சிறந்தவர்னு அடிக்கடி தன்னுடைய பெருமையை நிலைநிறுத்துவார். நான் தான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், நான் தான் சோம்பல் இல்லாமல் இருக்கேன், என்னை போல உத்தமன் யாருமே இல்லை அப்படின்னு அவர் ஒரு பக்கம் பாட்ட ஆரம்பிப்பார். மனைவிக்குன்னு இன்னொரு பெருமை இருக்கு. அந்த அம்மா லேசுப்பட்டாலும் நினைக்காதீங்க, அவங்களும் ஒரு லெவலில் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு ஈடு கொடுக்கறது போல, நீங்கள் மட்டும்தான் பெரிய ஆள் நினைக்காதீங்க, நாங்களும் யார் தான், ராணி தான், நாங்கள் இத்தனை நாட்டு ஆளுகை செய்கிறோம் என்ன,
அப்படின்னு அவங்க என்ன செய்வாங்க, தங்க பெருமையை அவங்க ஒரு பக்கம் என்ன பண்ணுவாங்க, பட்டியலிட ஆரம்பிப்பாங்க. நான் மட்டும் படுத்து அவங்களுக்கு யாருக்கும் சோறு கிடைக்காது, நான் தான் எல்லாத்துக்கும் சாவி வச்சிருக்கிறேன், எல்லாமே என் கையில் தான் இருக்குன்னு அந்த அம்மா ஒரு பக்கம் பெருமை. கொஞ்ச நேரத்தில் 2 பேருடைய பெருமை, தனிப்பட்ட பெருமை எங்கே போய் சேர்ந்துரும் அப்படின்னு கேட்டால், தங்கள் குடும்பத்தை பற்றி பேச ஆரம்பிது. எங்கள் அப்பா யார் தெரியுமா, எவ்வளவு நல்லவர் தெரியுமா, எங்கள் அப்பா எவ்வளோ வல்லவர் தெரியுமா, எங்கள் அப்பா ராஜராஜ சோழனாக்கும் அப்படின்னு இவர் ஆரம்பிக்க, அந்த அம்மா லேசுப்பட்ட ஆள் இல்லை. அவங்க யார் தெரியுமா, எங்கள் அப்பா வந்து இங்கிலாந்து இளவரசர் அப்படின்னு அவங்க பேச, குடும்பத்தை பற்றி ஒருத்தர் ஒருத்தர் பெருமை பேசி கொஞ்ச நேரத்தில் இந்த பெருமையில் டிராஃபிக் ஜாம் ஆயிரும். அது என்ன ஆயிரும்னா, முதல்ல தங்களை பற்றி பெருமையாக பேசி 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 கொஞ்ச நேரத்தில் கேஸ் காலி ஆயிரும். அதுக்கப்புறமா எப்படி பேச்சு மாறிடும்னா, உங்கள் குடும்பத்தை பற்றி எனக்கு தெரியாதா, உன் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம், ஏதோ ஐயோ பாவம் உன் முகத்தை பார்த்து கல்யாணம் பண்ணேன், உன் குடும்பம் அவ்வளோ பாழா போன ஒரு குடும்பம், உங்கள் அப்பா என்கிட்ட கெஞ்சினார் என் பொண்ணை கட்டிக்கோன்னு, அதனால தான் உன்னை கட்டினேன் பாவின்னு இவர் ஆரம்பிப்பார். அந்த அம்மா ஏதோ நல்ல மனுஷனா இருக்கீங்கன்னு கட்டினேன், உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனாகில நல்லா இருக்கானா, உங்கள் அம்மா ஒரு டோட்டல் வேஸ்ட்டு அப்படின்னு அந்த அம்மா ஆரம்பிக்க, கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? இதெல்லாம் ஆரம்பிக்கிற இடம் என்னன்னு கேட்டால், அந்த பெருமை பேச்சு. ஐயோ இவங்க அவங்கள விட்டு கொடுக்க மாட்டாங்க, அவங்க அவங்கள விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் பாருங்க, இந்த பையன் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை அவங்க அப்பாவை அவ்வளோ பெருமையாக பேசி அந்த குடும்பத்துக்காக வாதாடுவார், காசு வாங்கின வக்கீல் மாதிரி. ஆனால் நிஜத்தில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க சொந்த அப்பா அம்மாட்ட இவர் 10 நிமிஷம் கூட பேச மாட்டார். ஆனால் அந்த பெருமைக்காக தான் குடும்பத்தை என்ன பண்ணுவார், பெரிய ஆள் போல காமிச்சுக்கிடுவார். அந்த பொண்ணு மட்டும் லேசான ஆள் நினைக்கிறீங்களா? அவங்க அப்பா அம்மா விட்டு கொடுக்காம அப்படி முட்டு கொடுத்து பேசுவாங்க. சரி 2 பேர் ரொம்ப அன்பா ஐக்கியமாக இருக்கிறாங்க போல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் ஆகவே ஆகாது. அப்பாட்ட அந்த பொண்ணு பேசவே பேசாது. ஆனால் எதுக்காக இவ்வளோ நேரம் பெருமை பேசிச்சு அப்படின்னா, தான் குடும்பம் வந்து கணவனுடைய குடும்பத்தை விட எப்படிப்பட்ட குடும்பம், ஒஸ்தியான குடும்பம், நாங்கள்லாம் உயர்ந்த பரம்பரையிலேருந்து வந்திருக்கிறோம், ராஜ பரம்பரையிலேருந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு தங்களுடைய பெருமையை கடைசியில் என்ன செய்யணும், நிலைநாட்டணும். பெருமை. ஒன்றுமில்லாது இருந்தும் தங்களை பெரிய ஐஸ்வர்யவான்கள் போல காட்டுறவங்களும் இருக்கிறாங்களாம். எல்லாம் இருந்தும் ஒண்ணுமே இல்லாதது போல அமைதியா இருக்கிறவங்களும் இருக்க தான் செய்யறாங்க. குடும்பத்திற்குள்ள வரக்கூடாத ஒரு பேச்சு என்ன பேச்சு, பெருமையின் பேச்சு. நீங்கள் யாக்கோபு 3:5 வாசித்தால், அப்படியே நாவானதும் சிறிய அவயவமாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. ஆமா, சின்ன நாக்கு பெருசா பேச ஆரம்பிச்சு கடைசியில் காட்டே என்ன பண்ணிரும், கொளுத்தி விட்டுரும் இல்லையா? இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். 12ஆம் சங்கீதம் 3 வாசிக்கிறோம், இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார்னு போட்டிருக்கு. என்ன நினைக்க பயமா இருக்கு. அறுத்து போடுவார்னா லிட்ரலாக அறுத்து போடுவார்னு அர்த்தம் இல்லை. அதோட அர்த்தம் என்னன்னா, அந்த பேச்சை கர்த்தர் அடக்கி போடுவார் அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு ட்ராமாவில் கூட ஒரு காட்சி பார்த்தோம். நம்ம அம்மா தான் ஒரு ஆள் பாவம் நடிச்சிருக்காங்க, நல்லா தான் நடித்தாங்க. அந்த அம்மா மேக்கப் பண்ணி 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 தங்களுடைய அழகை பற்றி ரொம்ப பேசி கடைசியில் கொரோனா வந்து முகத்தையே காட்ட முடியாதபடி மாஸ்க் போட்டு என்ன பண்ணியாச்சு, எல்லா மேக்கப்பையும் மறைச்சாச்சு இல்லையா? பெருமை பேசுறது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். அவங்க நல்லா அழகாக அதை வந்து சித்தரித்து காமிச்சாங்க, பியூட்டிஃபுல்லாக பண்ணாங்க. அது நம்ம எதை குறித்தும் பெருமையாக பேச வேண்டாம் என்று தான் வேதம் சொல்லுது. பெருமைன்றதே தேவனுடைய சுபாவம் இல்லை. நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து எதற்கு அடையாளமாக இருக்கிறார்னா, தாழ்மைக்கு தான் அடையாளமாக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். பிலிப்பியர் 2 வாசிக்கும் போது, அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் அவர் தேவனுக்கு சமமான பொருளாக தன்னை எண்ணாமல் அவர் என்ன செய்தார்னா, சிலுவை பரியந்தம் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார், அடிமையின் ரூபம் எடுத்து தாழ்த்தினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம்.
அவர் தன்னுடைய சீஷர்களுக்கு முன்பாக குனிந்து அவருடைய பாதங்களை கழுவினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவ்வளவு சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருந்தவர் நம்முடைய ஆண்டவர். ஆனால் அவரை பின்பற்றுகிற நாமுக்கு என்ன இருக்கக்கூடாது? ஆனால் அதே இது பிசாசை பார்த்தீங்கன்னா, ஐயோ அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த உலகத்தையும் வச்சுக்கிட்டு இயேசு இடத்துல என்ன பண்ணா, இது எல்லாம் என் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு நொடி பொழுதுல அத்தனையும் காண்பித்து தன்னை பற்றி மிக பெருமையாக பேசி கொண்டிருந்தான். நான் நினைக்கிறேன் இந்த பெருமை குடும்பத்துக்குள்ள வரவே கூடாது. நம்முடைய பேச்சில் பெருமை அல்ல, தாழ்மை, எல்லாவற்றிலையும் தாழ்மை. ஒருவரோடு ஒருவர் பேசும்போது கூட தாழ்மையா இருக்கு. வேதம் சொல்லுகிறது, மற்றொருவரை என்ன பண்ணணும்னா நம்மை விட மேன்மையானவர்களாக நினைத்து நம்ம என்ன செய்யணும்? நம்ம அவர்களை நடத்த வேண்டும். இன்னைக்கு நமக்கு பெருமையா நம்மளை பற்றி நினைக்கிற காரியங்கள் என்னன்னு யோசித்து பாருங்க. அதை நம்ம வீட்டை விட்டு எடுத்துருங்க. நம்முடைய படிப்பை பற்றி ஏதாவது பெருமை இருக்கா? அதை எடுத்துடணும். அந்த படிப்பை கொடுத்தது யாரு? படிக்க வைத்தது கர்த்தர். அல்லேலூயா. படிக்கிறதுக்கு மூளையை ஆண்டவர் தானே கொடுத்தாரு. உன் மூளையை மட்டும் லைட்டாக தட்டி விட்டுருந்தாருன்னா என்ன படிப்பு வந்திருக்கும்? ஒன்றும் வந்திருக்காது. ஏதோ வாயினாலும் இப்படிலாம் பேசி படித்து எல்லாம் பட்டம் வாங்கியிருக்கிறோன்னா கர்த்தர் கொடுத்த நல்ல மூளை, அவ்வளோதானே. அந்த மூளைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். அறிவாற்றலுக்கு ஆண்டவருக்கு மகிமை செலுத்த வேண்டும். ஒருவேளை நம்ம கையில் கொஞ்சம் நிறைய பணம் புரளுது அப்படின்னா அதை வச்சு என்ன பண்ணக்கூடாது? பெருமையாக பேசக்கூடாது. ஏன்னா பணத்தை வச்சு பெருமையாக பேசினவங்கெல்லாம் பணம் மதிப்பீடு இழப்பு வந்தபோது எப்படி ரோட்டில் நின்னாங்க நமக்கு தெரியுமா இல்லையா? 2000 நோட்டை வச்சுக்கிட்டு அப்படியே காமிச்சிட்டு ஷோ காட்டினவங்க எல்லாரும் யாராவது மாற்ற மாட்டாங்களான்னு கெஞ்சினவங்க இருந்தாங்களா இல்லையா? அதனால நமக்கு இருக்கிற பெருமை இந்த பணத்தை குறித்து இருக்கவே கூடாது. நம்முடைய சுகத்தை பற்றி நம்ம பெருமைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு இருக்கிற சுகம் நாளைக்கு இருக்குமா நமக்கு தெரியாது. நம்முடைய அழகை பற்றி நம்ம என்ன பண்ணக்கூடாது? பெருமை படவே கூடாது. நம்முடைய சௌந்தரியம் எல்லாம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. இதனால் நம்ம பெருமை பாராட்டவே கூடாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு முறை ஒரு இளம்பெண் தான் வந்தா. அவளுக்கு எப்பவுமே இந்த மேக்கப்னா ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு ரொம்ப இஷ்டம். அவளுக்கு ரொம்ப தன்னை எப்பவுமே டெக்கரேட் பண்ணி ரொம்ப கரெக்டாக வச்சிருப்பாள். அதில் அவளுக்கு பெருமை வேற. அவளுக்கு நான் என்ன மாதிரி க்ரீம்லாம் யூஸ் பண்ணுறேன் தான் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லவும் ஒரே ஆர்ப்பாட்டமாக தான் இருக்கும். ஒரு நாள் ஜெபம். என்ன ஜெபம்? பாஸ்டர், இந்த ஒரு க்ரீமை என் ஃப்ரெண்டு சொன்னான்னு போட்டேன், மேலே இருக்கிற லேயர் போய் விட்டது, அதனால எனக்காக சுகத்துக்காக ஜெபியுங்கள். ஆள் பார்த்தாள் வெள்ளைக்காரி போல பிங்க் ஆகி விட்டாள். நான் நினைச்சேன் புது பொலிவு போல இருக்குன்னு. கடைசியில் பார்த்தா மேலே ஒரு லேயரே காணோம். அது க்ரீமோட வலித்து கொண்டு போய்விட்டது. அந்த மாதிரி க்ரீம் போட்டு ராத்திரி கழுவி இருக்காங்க. அந்த க்ரீமோடு சேர்த்து தோலில் மேல் தோல் என்ன ஆயிடுச்சு, அதுவும் சேர்ந்தே வந்திருக்கிறது. அவ்வளோ பவர்ஃபுல் போல இருக்கு அந்த க்ரீம். ஏன்னா அப்போ ஒருத்தர் சொல்லுவார், பியூட்டி ஸ்கின் டீப் என்று சொல்லுவார். நம்முடைய அழகெல்லாம் தோலுடைய ஆழந்தானா, அவ்வளோதான் நம்ம அழகுலாம். இதெல்லாம் கர்த்தர் கொடுத்தது. ஆமீன். அதனால அதை பற்றி நம்ம என்ன பண்ணக்கூடாது? ரொம்ப பெருமையாக பேசக்கூடாது இல்லையா? எதுவுமே பெருமைப்படாமல் இருக்கிறது நல்லது. இதெல்லாம் கர்த்தர் கொடுத்தது. இது தேவ தயவு, தேவ ஈவு. அல்லேலூயா. இன்னும் சில கிறிஸ்தவர்களுக்கு கூட ஐயோ தங்க ஜாதியை பற்றி அவ்வளவு பெருமை. ஐயோ என் ஜாதி என்ன ஜாதி, எனக்கு வெக்கமாக இருக்குது பேசுறதுக்கு. ஏன்னா ரட்சிக்கப்படாதவன், தேவனை அறியாத மனுஷன், கடவுளே இல்லைன்னு சொல்ற மனுஷன் உலகத்தில் 2 ஜாதி தான் இருக்கு. ஒன்று ஆண் ஜாதி, பெண் ஜாதி. இதை தவிர வேற ஜாதி இல்லை அடி பாப்பான்னு சொல்லி அவன் பாட்டு எழுதிட்டு இருக்கான். ஆனா விசுவாசின்னு சொல்லி பைபிளை தூக்கிட்டு இருக்கிற ஆளு தன்னுடைய ஜாதி, தன் குலம், தன் கோத்திரம் இதை பற்றி இன்னும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த பெருமை நமக்கு, இந்த பெருமையெல்லாம் கர்த்தர் கொடுத்தது இல்லை, எல்லாம் மாம்சத்திலிருந்து வந்தது. உலகம் கொடுத்த இந்த பெருமை கர்வம் நமக்கு தேவையில்லை. குடும்பத்திற்குள்ள இந்த பெருமைகள் வரவே கூடாது. எந்த ஒரு அகந்தையின் சிந்தனை அது பேச்சாக மாறுவதற்கு இடம் கொடுக்கவே கூடாது. நீங்கள் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பாருங்க. மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறீர்களே, கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்சங்காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போல் இருக்கிறது. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னென்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். இப்பொழுதும் உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள்.
இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாங்கா இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. இந்த மேன்மை பாராட்டல்லாம் கர்த்தருக்கு முன்பாக பொல்லாப்பா இருக்கு. நம்ம வீட்டில் எதை பற்றியும் நம்ம பெருமையா பேச வேண்டாம். பவுல் சொல்வார் இல்லையா, நான் நிற்பது தேவ கிருபையினாலே இருக்கிறேன், இருப்பது தேவ கிருபையினால் இருக்கிறேன். அவர் சொல்ல, நம்ம எல்லாரை விட அதிகமாக பிரயாசப்பட்டேன், ஆயினும் நான் அல்ல, எனக்குள்ளே இருந்த தேவ கிருபையே அப்படி செய்தது. கர்த்தருடைய கிருபை தான் எல்லாமே தேவது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? தேவ கிருபை தான் ஆண்டவருடைய தயவு. அந்த கிருபையின் மேலே நம்ம சார்ந்து எதை குறித்து என்ன பண்ணக்கூடாது, பெருமையா பேசாமல் இருப்பது நல்லது. சில பேருக்கு என்னன்னா, சிலர் ஏதோ இருக்கிறத வச்சுக்கிட்டு பெருசு பண்ணுவாங்க. சில பேர் இருக்கவே இருக்காது, ஆனால் இருப்பதை போல கற்பனை செய்து அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, தங்களை பற்றி அவ்வளவு பெருமையாக பேசி ஐயோ பீத்தாம்பரம் பண்ணி வருவார்கள். உண்மையில் போய் விசாரிக்க போனீங்கன்னா அது எதுவுமே அங்கே இருக்கவே இருக்காது. சில பேர் அங்கே ஏதாவது ஒரு 2 பேர் ஃப்ரெண்டு புதுசாக கிடைச்சா போதும், எங்கள் அப்பா யார் தெரியுமா, ஒரு காலத்தில் நாங்கள்லாம் ஹெக்டேர் கணக்கில் நிலம் வச்சு விவசாயம் பண்ணவங்கன்னு. சும்மா எடுத்து விட வேண்டியது. யாருன்னு அழக்கவா போகிறாங்க, யார் நம்ம ஊரில் வந்து பார்க்கவா போகிறாங்க, சும்மா காட்டி எடுத்து விட வேண்டியது. நாங்கள் சோளம் வச்சுருந்தோம், நாங்கள் அரிசி சாகுபடி பண்ணோம், நாங்கள் நெல் பயிரிட்டோம், பக்கத்திலே கோதுமை கூட பயிரிட்டோம், அந்த பக்கம் அத்தி மரம் பழக்கும், இந்த பக்கம் திராட்சை செடி குலைக்கும். இப்படி இஷ்டத்துக்கு சொல்ல வேண்டியது தான். யார் கேட்க போறா? எங்கள் வீட்டில் 100 மாடு இருக்குன்னு சொன்னால் யாருக்கு தெரிய போகுது? புரியுதுங்களா நான் சொல்றது? இல்லாததை இருக்கிறது போல கற்பனை பண்ணி பேசி நாங்கள் அப்படிப்பட்ட குடும்பமாக்கும். இப்போ எப்படி இருக்கீங்க? இப்போதான் எல்லாம் இழந்துட்டோம். அப்போ எதுக்கு இதை பேசுன? ஒன்றும் தானே இல்லை. அப்போ எதுக்கு இந்த பேச்சு? இந்த பழைய காரியங்கள் இல்லாதவைகள் எல்லாத்தையும் எடுத்து பெருமை பேசு. நான் சொல்ல, வீட்டுக்குள்ள என்ன இருக்கக்கூடாது, பெருமை பேச்சு வந்ததுனாலே எல்லா தீங்கும் என்ன பண்ணிடும், உள்ளே வந்து விடும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவரே, இந்த மாதிரி பெருமை பேச்சு என் வாயிலிருந்து அகற்றி தாழ்மையாக ஒருத்தர் பேச எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே என்று கேட்கணும். 2வது, எப்படிப்பட்ட பேச்சு நம்ம நாவல் இருக்கக்கூடாது, ஒரு வீட்டுக்குள்ள வரக்கூடாது, குடும்பத்துக்குள்ள வரக்கூடாது. 2வது வகையான பேச்சு என்ன? நீதிமொழிகள் 12:18. 12:18. பட்டய குத்துகள் போல பேசுகிறவர்களும் உண்டு, ஞானம் உள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம். பட்டய குத்துகள் போல பேசுகிறவர்கள் உண்டு. முதல் பேச்சு என்னன்னா, பலூன் மாதிரி பேசுறது, அப்படியே ஊதி 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 ரொம்ப பெருசா தங்களை காட்டுறது. இது ஒரு தாங்க முடியாத ஒரு நோய், இது ஒண்ணு. 2வது, இன்னொரு வகையான பேச்சு இருக்கு. அது என்ன பேச்சுன்னா, பட்டய குத்துகள் போல பேசுவாங்களாம். இது என்னன்னா, காயப்படுத்தும் பேச்சு, காயத்தை உண்டாக்கும் பேச்சு. இந்த பேச்சை குறித்து சங்கீதம் 57:4 வாசிக்கும் போது, என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது, தீயை இறைக்கிற மனுபுத்திரருக்குள்ளே கிடக்கிறேன், அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும், அவர்கள் நாவு கருக்கான பட்டயமாய் இருக்கிறது. அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும், அவர்கள் நாவு கருக்கான பட்டயம். அதாவது அவர்கள் பேசுற பேச்சில் மற்றவர்கள் என்ன செய்யப்படுவாங்க, காயப்படுத்தப்படுவாங்க. அவங்க 10 நிமிஷம் பேசினா கூட அவங்க இருதயத்தை வேதனைப்படுத்தி காயப்படுத்துகிற ஒரு சுபாவம் அவங்க பேச்சில் இருக்கும். இன்னைக்கு சில பேருடைய பேச்சு அப்படி இருக்கா இல்லையா? குடும்பத்திற்குள்ள ஒருவரை ஒருவர் காயப்படுத்தி குத்தி அவர்களை வேதனைப்படுத்துகிற பேச்சுக்கள் சில வேளை வீடுகளுக்குள்ள சிலர் அறியாமலே நுழைய விட்டுறாங்க. தங்களுடைய கடுமையான சொற்களால் எல்லாவற்றையும் நியாயந்தீர்த்து பேசுறதுனால அவங்க வாழ்க்கை எப்படி மாறிடுது, அவங்க வார்த்தை எப்படி மாறினா கடும் சொற்களாக மாறி காயம் உண்டாக்குகிறதாக மாறிடுது. அதுக்கப்புறமா தொடர்ந்து அவங்க அநேகர் பேசாமலே போயிடறாங்க. சமீபத்தில் ஒரு இளம் மகளை கவுன்சிலிங்காக கொண்டு வந்திருந்தாங்க. அந்த பிள்ளை கண்ணீர் வடித்து கொண்டே என்கிட்ட சொன்ன ஒரு காரியம், நான் உனக்கு என்ன செய்யணும், உனக்கு என்ன உதவி செய்யணும் அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு வார்த்தை சொல்ல, எங்கள் அப்பா அம்மா தயவுசெய்து என்கிட்ட பேச வேணான்னு சொல்லுங்க அப்படின்னு. ஏம்மா அப்படி சொல்கிற அப்படின்னா, அவள் அவ்வளோ கோபமாக ஆக்ரோஷமாக பேசுகிறாள். ஏன் பேச வேணாம் அப்படின்னு சொன்னா, அவள் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? அவங்க 2 பேரும் மாறி 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 என்னை காயப்படுத்துறதே அவங்க வேலையா இருக்கு. காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன செய்யறாங்க, காயப்படுத்திட்டே இருக்காங்க.
நீ இப்படி இல்லை, அப்படி இல்லை, அது இல்லை, இது இல்லை, இது சரியில்லை, அது சரியில்லை, என் வாழ்க்கையே ஒரு கசப்பாகி போச்சு, எனக்கு எதையுமே செய்ய பிடிக்கல என்று. இது மாதிரி பெற்றோர் பிள்ளைகளை எந்த நேரமும் காயப்படுத்துறவங்களும் இருக்கிறாங்க. சில வேளையில் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் என்ன செய்கிறாங்க, காயப்படுத்துகிறாங்க. அதாவது 10 நிமிஷம் பேசிகிட்டு இருந்தாலே அது சண்டையில் முடியுது அப்படின்னா அது எதனால வருதுன்னா காயம். காயப்படுத்தும் போது அதுக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்க தான் செய்யும். பொதுவாக ஒரு ரோட்டில் ஒரு நடந்து போயிட்டு இருக்கும்போது முள் ஏதாவது குத்திருச்சுன்னா, முள் குத்துப்பட்டவங்க அமைதியாக நடந்து போயிட்டே இருப்பாங்களா? என்ன பண்ணுவாங்க? உடனே காலை என்ன பண்ணுவாங்க, தூக்கிடுவாங்க இல்லையா? தூக்கி அந்த முள் குத்துனதை எடுக்கிற வரைக்கும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, விட மாட்டாங்க. நம்ம குத்தின முள்ள என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் டிஞ்சர் ஊற்றுவாங்க, அது இன்னும் என்ன பண்ணும், எரிய ஆரம்பிக்கும். இதே போல தான் காயப்படுத்துகிற வார்த்தைகளை பேசினா மனைவி சும்மா இருக்க மாட்டாங்க, காலை தூக்குவாங்க. சில கணவன் கையை தூக்குவார். ஏன் அப்படி தூக்குறாங்க அப்படின்னா அங்கே என்ன நடந்திருக்கு, ஒரு காயம் நடந்திருக்கிறது இல்லையா? அப்படி காயப்படுத்தி ஒருவரை ஒருவர் பாதிக்கும்படி பேசுவது தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தை. ஒருவரை ஒருவர் என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணுற வார்த்தைகள் பேச வேண்டியது அவசியம். குற்றங்களை நம்ம சுட்டி காட்டக்கூடாதுன்னு நான் சொல்லலை. குற்றங்களை நிச்சயமாக ஒரு குடும்பம் சுட்டி காட்டணும். அதாவது ஒருவன் தவறு செய்கிறான் அப்படின்னும் போது ரொம்ப நல்லா செய்கிறப்பா, உலகத்திலே நீ தான் சத்தியவாதின்னு பேசக்கூடாது. அஃப்கோர்ஸ் நம்ம அவங்க தவறுகளை என்ன பண்ணணும், சுட்டி காட்டணும். ஆனால் குற்றத்தை திரும்ப 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 சொன்னால் அது என்ன செய்கிறாங்க, அதை அவங்களுடைய காயத்தை அதிகமாக்கி புண் ஆறாத போது அது இன்னும் வேதனையும் தவறான ஒரு பின்விளைவும் என்ன பண்ணிடும், கொண்டு வந்துடும். நம்முடைய வாழ்க்கையில் அந்த காயப்படுத்துகிற வார்த்தைகள் வேண்டாம். காயப்படுத்துகிற வார்த்தைகளை பேசாமல் இருப்பது நல்லது. ஒருவருக்கு ஒருவர் பட்சிக்கிற ஓநாய்களைப் போல பட்சிக்க கூடாது. நீங்கள் 64ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் வாசித்தால் அங்கே வாசிக்கிறோம், துன்மார்க்கர் செய்யும் ரகசிய ஆலோசனைக்கும் அக்கிரமக்காரருடைய கலகத்துக்கும் என்னை விலக்கி மறைத்தருளும். அவர்கள் தங்கள் நாவை பட்டயத்தை போல கூர்மையாக்கி மறைவுகளில் உத்தமன் மேல் எய்யும் பொருட்டாக கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை நாணேற்றுகிறார்கள். சற்றும் பயமின்றி சடுதியில் அவன் மேல் ஏய்கிறார்கள். என்னவா பேசுற வார்த்தையை கூறாக்கிட்டே இருக்காங்களாம். இன்னும் அதை எப்படி காரமாக பேசுனா கோபம் வரும், எப்போ நமக்கு பதில் கிடைக்கும்னு இன்னும் கொஞ்சம் வார்த்தைகளை கடுமையாக்கிட்டே போகிறது. இது தவறு. குடும்பத்திற்குள்ள அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசாமல் நாம் ஒருவரை ஒருவர் காயப்படுத்துகிற கூர்மையான வார்த்தைகளை நாம் பேசாமல் இருக்க கர்த்தர் நமக்கு தயவாக கிருபை நமக்கு தர வேண்டும். நீங்கள் அதனால 52ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால் 52ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம், நீ கேடுகளை செய்ய எத்தனம் பண்ணுகிறாய், கபடு செய்யும் உன் நாவு தீட்டப்பட்ட சவரகன் கத்தியை போல இருக்கான். எப்படியெல்லாம் ஆண்டவர் வர்ணிக்கிறார் பாருங்க. உன்னுடைய நாவு எப்படி இருக்குன்னா தீட்டப்பட்ட சவரகன் கத்தி போல இருக்கிறது. தீட்டப்பட்ட கத்தினா உங்களுக்கு தெரியும்ல, நீங்கள் ஒரு பார்பர் ஷாப்புக்கு போனீங்கன்னா முன்னாலெல்லாம் இந்த பிளேடெல்லாம் கிடையாது. அப்போ ஷேவ் பண்ணுற கத்தி ஒன்று வச்சுருப்பாங்க. இந்த கத்தியை ஷார்பன் பண்ணுறதுக்கு ஒரு பெல்ட் ஒன்று வச்சுருப்பான் பாருங்கள். போட்டு இழுத்துக்கிட்டே இருப்பான். அவன் ரொம்ப நேரம் மறந்து இழுத்துட்டானா நம்மளுக்கு பயமாயிரும். இவன் என்ன ஷேவ் பண்ண போகிறானா கழுத்தை வெட்ட போகிறானான்னு தெரியாது. அப்படி இழுத்துக்கிட்டே இருப்பான். சில பேர் ஒரு கல் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த கல்லை போட்டு நல்லா தேய்ச்சி 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 அப்படியே கூறாக்குவாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சில பேர் இப்படி பேசுறதுக்குன்னே தியானம் பண்ணுறவங்களா இருக்கிறாங்க. வரட்டும், 2 வார்த்தை கேட்குறான் பார், கேட்குற கேள்வியில் அவன் நாண்டுகிட்டு சாகணும். இந்த மாதிரி என்ன பண்ணணும், அப்படியே பேசுறதுக்காகவே தியானத்தில் இறங்குகிறவர்கள் இருக்கிறது. பைபிளெல்லாம் உங்களுடைய வசனத்தை தியானிக்கும் போது அக்கினி மூண்டதுன்னு இருக்கு, அது நமக்குள்ள. ஆனால் சில பேர் இந்த மாதிரி கோபமாக பேசுறதுக்கு, இப்படி காயப்படுத்துகிற பேசுறதுக்கு தியானம் பண்ணி அக்கினி உள்ள மூடலை, 2 பேருக்கு நடுவில் மூண்டுச்சு. அதுக்குமா பாஸ்டர் ஃபயர் இன்ஜின் கொண்டு அணைக்க வேண்டியிருக்கு. அந்த மாதிரி பிரச்சனை ஆகிடுது. சிலதெல்லாம் பார்த்தா ஃபயர் ஆக்சிடென்ட்டே ஆகி கொண்டு நம்மகிட்ட விட்டுறாங்க. அதுக்கப்புறமா 2 பேர் காயத்தை போட்டு கட்டுறதுக்குள்ளே நமக்கு போதுன்னு ஆயிடுது. சில பேர் மெசேஜ் அனுப்புவாங்க. அந்த மெசேஜ்லேயே பார்த்தீங்கன்னா அவ்வளவு கருக்கா படிக்கிறவன் இருதயம் 2 பொழந்துடுற மாதிரி தான் மெசேஜ். இது நம்ம அனுப்புகிற மெசேஜ் கணவன் மனைவிக்குள்ள பேசுகிற வார்த்தைகள் கூட எப்படி இருக்கணும், அன்புடன் பேச கர்த்தர் நமக்கு கிருபை தர வேண்டும். அல்லேலூயா.
சில பேர் சொல்ற பதில் பார்த்தீங்கன்னா கத்தி வச்சு உருவுற மாதிரி தான் பதில். ஏதாவது ஒரு 2 கேள்வி கேட்டா போதும், என்னன்னு கேட்டா அது திரும்பி வர்ற துணி இருக்கு பாருங்க, ஏதோ புல்லட்ல சுட்ட மாதிரி இருக்கும். அப்படி கூறாக்கப்பட்ட வார்த்தைகள் இல்லையா? அந்த காயங்களால சில பேர் பார்த்தீங்கன்னா அப்புறமா பேச்சே 2-3 நாள் இருக்கவே இருக்காது. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா இவங்க ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லையா? ஏன் 2 நான் பேசினா 2 வாரம் பேசுனேன், அவர் 3 நாள் பேச மாட்டேங்கிறாருன்னா அந்த அளவுக்கு பாதிப்பு உண்டாக்கியிருக்கீங்க. அவர் பாவம் ஐசியூவில் போய் வெளியே வந்து ஜெனரல் வார்டு வெளியே வர்றதுக்குள்ள 1 வாரம் ஆகிடுது. அந்த மாதிரி கருக்கா என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. நம்ம ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும். சில பேர் பாருங்க இப்படி ரொம்ப கருக்கா பேசி 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 அவங்க மரியாதையை இழந்து போயிடுறாங்க. அதான் பிரச்சனை. ஒரு கணவனோ மனைவியோ காயப்படுத்துற வார்த்தையை பேசி 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 கொஞ்ச நாள் கழிச்சு இவங்க 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 காரெல்லாம் எடுபடவே மாட்டேங்குது. இப்போ யாருமே இவங்களை சட்டை பண்ண மாட்டேங்கிறாங்க. எங்கள் வீட்டில் ஒரு தம்பி ஒருத்தன் வேலைக்கு வந்தான் திருப்பத்தூர்லேருந்து. அந்த பையன் பேர் அறிவு, நல்ல பேர். அவன் ஒரு நாள் அவனுக்கு என்ன ரொம்ப இஷ்டமான வேலை, கிச்சனில் எங்கள் அம்மாவுக்கு உதவி செய்வான். அவனுக்கு ரொம்ப பிரியமான வேலை என்னன்னு கேட்டால் கத்தி ஒன்று வாங்கி வச்சுட்டா போதும், சும்மா இருக்கிற நேரம் அந்த சிமெண்ட் தர ஒன்று இருந்துச்சு மாடியில், அதில் போட்டு தேய்ச்சி 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 அதை கூறாக்கிட்டே இருப்பான். இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் அவனுக்கு. எங்கள் அம்மா சத்தம் போட்டே இருப்பாங்க, இப்படி கூறாக்கி வச்சிருக்கே, தெரியாமல் கைப்பட்டா கூட வெட்டி போடும், இப்படி கூற. ஆனால் விட மாட்டான், சும்மா இருக்கிற நேரம் என்னடா பண்ணுறான்னு பார்த்தா போட்டு தேய்ச்சிக்கிட்டே உட்காந்துரும். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, இந்த ரோட்டு வழியாக ஒருத்தன் இந்த கத்தி சாணம் பிடிக்கிற ஒரு வண்டி வச்சுருப்பான் பார்த்தீங்கன்னா, கையில் தோளில் போட்டு வருவான் அந்த ஷார்பன் பண்ணுறதுக்காக. இவன் எங்கள் அம்மாட்டே சொல்லாமல் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கத்தி ஒன்று இருந்துச்சு, நேராக எடுத்துன்னு போயிட்டான். அது இதை வந்து என் தங்கச்சி வந்து அமெரிக்காவிலேருந்து எங்கள் அம்மாவுக்கு கறி வெட்டுறதுக்குன்னே ஒரு கத்தி வாங்கிட்டு வந்தான். அங்கே ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அந்த கத்திங்கெல்லாம், நல்ல ஸ்டெயின்லெஸ்ஸில் இருக்கும். அந்த கத்தியை வந்து எங்கள் அம்மா யார்ட்டையும் கொடுக்க மாட்டாங்க, அது அவங்க மட்டும் யூஸ் பண்ணுறக்கா பத்திரம். இவன் கண்ணெல்லாம் ஏன்னா இவனுக்கு தீட்டணும், இவனுக்கு தீட்டலைன்னா இவனுக்கு நாள் போகாது. இவனுக்கு அது ஏற்கனவே ஷார்ப்பாக இருக்கணும்னு தெரியல. இவன் இந்த கத்தியை இவன் கண்ணிலே காட்டக்கூடாது, எங்கள் அம்மா மறைச்சி வச்சுருந்தாங்க. ஒரு நாள் எங்கள் அம்மா படுத்திருந்தாங்க பாருங்க, இந்த சாணக்காரன் இப்படி வந்தது அங்கே ரோட்டில் பார்த்துருக்கான். பார்த்த உடனே ஒரே ஓட்டம் நேராக மேலே வந்து, இவன் கண்ணெல்லாம் அந்த கத்தி தான், அந்த கத்தியை கை வைக்கணும். நேராக வந்தவன் கத்தி எடுத்துகிட்டு வேகமாக கீழே ஓடி வந்துட்டான். எங்கள் அம்மாவுக்கு தெரியாது இவன் கத்தி எடுத்துகிட்டு வந்தே தெரியாது. அந்த சாணக்காரன் பாருங்க, பொதுவாக அந்த இரும்பு கத்திங்களெல்லாம் அவன் வந்து ஷார்ப் பண்ணி பழக்கப்பட்டவன். இவனுக்கு இந்த ஸ்டீல் கத்தி, ஃபைன் நைஃப்லாம் இவனுக்கு என்ன செய்யணும்னே இவனுக்கும் இவங்க வாழ்க்கையில் இந்த மாதிரி கத்தி அவன் பார்த்தது கிடையாது. இது வந்து நல்ல ஒரு செஃப் வெட்டுற மாதிரி ஒரு நல்ல ஒரு பதப்படுத்தப்பட்ட கத்தி. இவன் நல்ல முறப்பா இருக்கிற கல்லை வச்சு கத்தியை விட்டான் பாருங்க, பாதி கத்தியை காணோம், கத்தியில நடு மைய பகுதியே காணோம். அவன் தேய்ச்ச ஒரே தேயில மொத்தமா முழுக்கிட்டு வந்துருச்சு. இவனுக்கு என்ன செய்யணும், இவனுக்கு சுத்தமா புரியலை. இப்போ கத்தியை காணோம், பாதி கத்தியை காணோம். அரண்டு போய் பூனையை போல கொண்டு கத்தியை கொண்டு ஷெல்ஃபில் வச்சுட்டான். எப்படின்னா அந்த கைப்பிடி மட்டும் வெளியில தெரிகிற மாதிரி கத்தியை வச்சுட்டான். எங்க அம்மா பாருங்க, ஒரு நாள் இந்த கத்தியை அவங்க பத்திரப்படுத்தி வச்சிருந்த கத்தியை எடுக்கலாம்னு எடுத்தா பாதி கத்தியை காணோம். என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நிறைய பேர் தீட்டுறேன்னு கத்தியவே இப்போ காணோம் இல்லையா? ரொம்ப கூர்மையா பேசி 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 கோபமா பேசி காயப்படுத்தி இப்போ யாருமே சட்டையே பண்ண மாட்டேங்கிறாங்க. நோ எஃபெக்ட். அதாவது சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அவர் அப்படித்தான் கத்திட்டு கிடப்பாரு, கொஞ்ச நாள் கழிச்சு அவரே அடங்கிடுவாரு. அப்படி இப்போ ஏன் இந்த மரியாதை போச்சு அப்படின்னா, ஓவர் தீட்டல். எதுக்கெடுத்தாலும் திட்டிகிட்டே இருந்தா அதுக்கு திட்டுறதுக்கு என்ன இருக்காது, பயமும் இருக்காது, அதுக்கு ஒரு விலையும் இருக்காமலே போய் தனியாக குலைச்சிக்கிட்டு படுத்துக்க வேண்டியதுதான் இல்லையா? சில நாய்ங்க பார்த்துருக்கீங்களா, பக்கத்து ஊரில் பக்கத்து ரோட்டில் ஏதாவது ஒரு வண்டி போயிட்டு இருக்கும், இதுக்கு வேலை இல்லாமல் 2 கொலை குலைச்சிக்கிட்டு பின்னாடியே ஓடும், திருப்பி வந்து படுத்துக்கிட்டோம், அவ்வளோதான். யாராவது இதை கண்டுடுவாங்களா? யாரும் பயப்படவும் மாட்டாங்க, ஓடவும் மாட்டாங்க, இதுவே குலைச்சிக்கிட்டு இதுவே படுத்துக்கணும். சில நாய் பார்த்தீங்கன்னா குலைக்க ஆரம்பிச்சா பக்கத்தில் ஊரில் இருக்க நாயெல்லாம் சேர்ந்து குலைக்கும். நான் சில நாய் பார்த்துருக்கேன், அது குலைச்சா யாருமே சேர மாட்டாங்க, அது பாட்டுக்கு எல்லாம் தூங்கிட்டு இருக்கும். இதுவே குலைச்சிக்கிட்டு இதுவே என்ன பண்ணணும், படுத்துக்கணும். அந்த மாதிரி நம்ம வார்த்தை இருக்கவே கூடாது, இருக்கவே கூடாது. நம்முடைய வார்த்தைக்கு விலை இல்லாமலே போயிடும். எனக்கு ஒரு சொந்தக்காரங்க இருந்தாங்க, யாருன்னு சொல்ல மாட்டேன், சொந்தக்காரங்க அவ்வளோதான், அதுக்கு மேலே போய் விசாரிச்சிடாதீங்க. ஒரு சொந்தக்காரங்க இருந்தாங்க. அந்த அம்மா வந்து அந்த ஐயாவை எப்போ பார்த்தாலும் பாவம், அந்த மனுஷன் உக்காந்தா குற்றம், நின்னா குற்றம், நடந்தா குற்றம், பேசினா குற்றம், எதுக்கு எடுத்தாலும் திட்டி 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 தீர்த்துக்கிட்டே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் நம்மளுக்கு அவங்கள தான், அவர் தான் திட்டு வாங்குவார், நம்ம போய் அந்த பேச்சை கேட்க போனால் நம்மளே யாராவது திட்டின மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கூர்மையான வார்த்தைகளே அந்த அம்மா பேசிக்கிட்டே இருப்பாங்க.
இது நடந்து 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 பல வருஷங்கள் ஓடிடுச்சு. பிள்ளைங்களாம் பெருசாகிட்டாங்க, பெரியவனுக்கு கல்யாணமே ஆயிடுச்சு, அவங்க எல்லாம் வீட்டை விட்டுலாம் போயிட்டாங்க, பிள்ளைங்க அப்படியே அவங்க செட்டில் ஆகிட்டாங்க. இவரும் அந்த அம்மா தான் கடைசியில் மாட்டிக்கிட்டாங்க. இவர் இத்தனை வருஷமா இப்படியே கூர்மையான வார்த்தைகள், காயப்படுத்துகிற வார்த்தையை கேட்டு கேட்டு பழகி 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 இப்போ சுத்தமாக சொரணையெல்லாம் போயிடுச்சு. அவருக்கு சுத்தமாக ஃபீலிங்கே இல்லை. இப்போ வயசாகி போச்சா, இந்த அம்மாவுக்கு பேசுறதுக்கு வேற ஆள் கிடையாது, இந்த அம்மாவுக்கு சப்போர்ட்டுக்கும் பிள்ளையும் கிடையாது, ஆனால் கத்தி கொண்டே இருப்பார். இவர் என்ன பண்ணுவார்னா சட்டையே பண்ண மாட்டார், சட்டை பண்ணாமலே உட்காந்துருப்பார். ஒரு நாள் இந்த அம்மாவுக்கு நாங்கள் அந்த வீட்டுக்குள்ளே போகிறோம், ஒரே அலறல் சத்தம். இந்த அம்மா கத்துறாங்க, பயங்கரமாக கத்துறாங்க. என்ன ஆச்சுன்னு நாங்கள் அலறிட்டு போய் பார்த்தா இந்த அம்மா டீ போட்டிருக்காங்க. டீ போடும்போது அந்த ஸ்டவ்லேருந்து பாத்திரத்தை இறக்குனா அது கையிலேருந்து ஸ்லிப் ஆகி கை கால் எல்லாம் ஊற்றிக்கிட்டு அந்த அம்மா வேதனையில் அலறுது. கணவர் எங்க? சொந்தக்காரர் தான். கணவர் எங்க? அவர் ரிட்டையர் ஆனாலும் எங்கே போயிட்டாரு அப்படின்னு பார்த்தா அவர் வெராண்டாவில் உட்காந்து ஃபேன் போட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறார். ஆமாங்க, நான் எதிர் எடுத்துக்கட்டி சொல்ல, உண்மையாக சொல்கிறேன். எடுத்துக்கட்டி பாட்டு வெளியே வந்து உட்காந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு சத்தமா, வராண்டாவில் ரோடை பார்த்து பாடிக்கிட்டு இருக்காரு. நான் போய் என்ன இது உள்ள பாவம், அவங்க இப்படி அலறிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் இப்படி உட்காந்து. வருஷம் ஃபுல்லாக நான் அலறினேன்ல, ஒரு நாள் அவள் அலறட்டும். வருஷம் ஃபுல்லாக நான் அலறினால ஒரு நாள் அவள் அலறட்டும். எதுக்கு இந்த நிலைமை இந்த அம்மாவுக்கு? காயப்படுகிற வார்த்தைகள், காயப்படுத்துகிற வார்த்தை நமக்கோ நம்முடைய குடும்பத்திற்கோ நல்லது அல்ல. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். இன்னொரு வார்த்தை இருக்கு, அதுவும் நம்ம குடும்பத்துக்குள்ள வரக்கூடாது. முதல்ல பெருமையான அகந்தியான பேச்சு நம்ம குடும்பத்துக்குள்ள வரக்கூடாது. ரெண்டாவது, காயப்படுத்தும் கடுமையான வார்த்தைகள் குடும்பத்துக்குள்ள வரக்கூடாது. மூன்றாவது, யாக்கோபு 3:8. யாக்கோபு 3:8, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமா இருக்கிறது. எப்படியா? நாவுல என்ன இருக்கான்? சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததா இருக்கு. நம்ம கூட பாம்பெல்லாம் விஷம் பிராணின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த பாம்புல பல்லதான் விஷம் இருக்குன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். யாக்கோபு சொல்றார், நாக்கிலே விஷம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ இது எப்படிப்பட்ட வார்த்தையை பத்தி பேசுறாரு அப்படின்னா, அழிக்கக்கூடிய வார்த்தை, மரணத்தை உண்டாக்கக்கூடிய வார்த்தை, நல் உறவுகளை அழித்து சீரழிக்கக்கூடிய வார்த்தைகள் ஒருவருக்குள்ள இருக்க முடியும். அது நம்முடைய குடும்பத்திற்குள்ள வரக்கூடாது. அப்போ வார்த்தைகளாலே அழிக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா அழிக்க முடியும். 140 சங்கீதம் 3 பாருங்க. சர்ப்பத்தை போல தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள், அவர்கள் உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறதுன்னு போட்டிருக்கு. விரியன் பாம்பின் விஷம், அவங்க வார்த்தையெல்லாம் விஷமா இருக்கு இல்லையா? நீங்கள் ரோமருக்கு எழுதின நிருபம் 3 வாசித்து பாருங்க. ரோமர் 3:13. அந்தபடியே 10 வாசிக்கிறேன், மன்னித்துக் கொள்ளுங்க. 10 வாசிக்கிறேன். நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள், அவர்களுடைய உதடுகளின் கீழ் பாம்பின் விஷம் இருக்கிறது. பாம்பின் விஷம் இருக்கிறது. பாம்பின் விஷம் ஒரு மனிதனுக்குள்ள ஏறுமானா அது என்ன செய்யும்? ஒரு மனிதனை கொன்றே போடும் இல்லையா? நிலை கொலைய வச்சிடும் இல்லையா? அவனுடைய திறமைகள், அவனுடைய தாளந்துகள் எல்லாத்தையும் ஒரு சொட்டு விஷம் என்ன பண்ணிடும்? ஒண்ணுமில்லாம ஆக்கிடும். நின்று கொண்டிருக்கிற மனுஷனை குளிக்கு கொண்டு போயிடும் ஒரே ஒரு சொட்டு விஷம் இல்லையா? அவ்வளவு பயங்கரமானது விஷம், பாம்பின் விஷம். வேதம் சொல்லுது, ஒரு மனுஷனுடைய பேச்சு கூட அப்படி இருக்க முடியுமா? பாம்பின் விஷம் போல இருக்க முடியுமா? இந்த பாம்பு விஷத்திலே நிறைய விதமான விஷங்கள் சொல்றாங்க. சில விஷயங்களை பற்றி சொல்றாங்க. ஒரு முறை சமீபத்தில் படித்தேன், ஆப்பிரிக்கன் மம்பா அப்படின்னு ஒரு ஸ்னேக் இருக்கான். ஆப்பிரிக்கன் மம்பா,
இந்த ஸ்னேக் வந்து, இந்த பாம்பு எவ்வளவு பயங்கரமானதுன்னு சொன்னா, அது வந்து ஒரு சொட்டு விஷத்துல 200 பேர் செத்து போயிடுவாங்களாம். அவ்வளவு பயங்கரமான கொடிய விஷமா. அதுல கடிபட்டவங்க உயிர் பிழைச்சது ரொம்ப ரொம்ப அபூர்வமா. உயிர் பிழைக்கிறது கிட்டத்தட்ட கூடாத காரியம்ன்றான். நம்ம ஊர்ல சொல்றாங்க 8 அடி பாம்பு, 8 அடி விரியன்னா ஏதோ ஒன்று சொல்றாங்க. அது கட்டு விரியன் சொல்லுவாங்கல்ல, 8 அடி விரியன் கூட அதுக்கு சொல்லுவாங்க. அதாவது அது கடிச்சிட்டு 8 அடி நடந்தான்னா இறந்து போயிடுவான்னு சொல்றாங்க. அப்போ அந்த மனுஷன் எவ்வளோ காலமாக வளர்ந்துருப்பான், படிச்சிருப்பான், எவ்வளவோ திறமைகளை சம்பாரிச்சிருப்பான். அவன் வாழ்க்கையில் அவனுடைய விலை, அவனுடைய அந்தஸ்து, அவனுடைய வாழ்க்கையினுடைய திறன், அவனுடைய அந்தஸ்து எவ்வளோ பெருசாக இருக்கும். அந்த மனுஷன் ஒரே ஒரு கடியில், ஒரே ஒரு சொட்டு ரத்தம், விஷம் அவ்வளோ பெரிய மனுஷனை ஒன்றுமில்லாம ஆக்கிறது. பார்த்தீங்களா? வேதம் சொல்லுது, வார்த்தை கூட எப்படி இருக்க முடியும்னா விஷம் மாதிரி இருக்க முடியுமா? இந்த வார்த்தைகளாலேயே நிலைகுலைய வைக்க கூட முடியும். இன்னைக்கு நான் சில பேர்லாம் சொல்றதையே நான் கேட்டிருக்கேன். பாஸ்டர், அந்த வார்த்தையை கேட்டு 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 வாழவே பிடிக்கல பாஸ்டர், ஏதாவது வாழ்க்கையை முடிச்சுக்கலான்ற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, வார்த்தைகளுக்குள்ள என்ன இருக்கு? விஷம். ஒருவரை கொல்லக்கூடிய அளவில், ஒருத்தரை டிப்ரெஸ் பண்ற அளவுக்கு மனதளவில் மன அழுத்தத்தை கொடுத்து, அவங்க நம்பிக்கை இழக்க பண்ணி, அவங்க போதுன்ற நிலைமைக்கு அவங்கள தள்ளக்கூடியதற்கு வார்த்தைகள் என்ன இருக்கு? விஷம் இருக்கு. கர்த்தர் இப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்முடைய வீடுகளுக்குள்ள, குடும்பங்களுக்குள்ள வராதபடிக்கு கர்த்தர் கிருபையாக நமக்கு என்ன செய்யணும்? இரக்கம் பாராட்ட வேண்டும். என் வார்த்தைகளால் யாரையும் நான் என்ன செய்திடக்கூடாதுன்னா, நான் வந்து கெடுத்துடக்கூடாது, அழிச்சிடக்கூடாது. நம்ம வார்த்தைகள் எப்படி இருக்கணும்னா, ஒன்றுமே இல்லாதவங்களை நாம் வந்து உயிர்ப்பித்து எழுப்பி நிறுத்தி உற்சாகப்படுத்தி அவர்களை ஒரு ஆளாக்கி அவங்கள வந்து தூக்கி நிறுத்துகிற உற்சாக வார்த்தையாக இருக்கணும் இல்லையா? சில வெளியில் சில பேர் ரொம்ப சோர்ந்து போய் அவங்களால ஒன்றுமே பண்ண தளர்ந்து போய் இருக்கும்போது சொல்லுவாங்க, ஒரு ஊசி போட்டு வந்துடலாமான்னு. என்ன ஊசினா, விட்டமின் ஊசியா என்னமோ ஒரு ஊசி கொடுப்பாங்க இல்லையா, மல்டி விட்டமின் ஊசியா ஏதோ கொடுப்பாங்க. அந்த ஊசியை போய் போட்டு வந்தால் ஒரு ட்ரிப்பு ஊசி வச்சு ஏற்றுனா ஆள் வெளியே வரும்போது தெம்பா அப்படியே தெளிவாக வந்துடுவாங்க. இப்படியும் ஊசி இருக்கு. ஆனால் விஷ ஊசி 1 மணி நேரம்லாம் ஏற்ற வேண்டியதில்லை, சும்மா கொத்துனா போதும். நல்லா ஆடிக்கிட்டு இருந்தவன், பாடிக்கிட்டு இருந்தவன் பொத்துன்னு கீழே விழுந்துடும். நம்ம வார்த்தை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். விஷ ஊசி மாதிரி இருக்கா அல்லது விட்டமின் ஊசி மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். சில வீடுகளில் தொடர்ந்து விஷப்பாம்பு போலவே கொத்தி கொண்டு நேரம் கிடைச்சா சீறி விடுவார்கள். அப்படி இருக்க, ஐயோ, ஒரு டாபிக் கிடைச்சா போதும். சில பேர் காத்து கொண்டே இருப்பார்கள், எங்கே கொத்தலாம், எதை கொத்தலாம், அப்படி காத்து கொண்டே இருப்பார்கள். அந்த டாபிக்காக காத்து கொண்டே இருப்பார்கள். கிடைச்சா போதும் உடனே சீறி விடுவார்கள். உடனே உனக்கு ஒன்றும் தெரியாது, உனக்கு ஒன்றும் இல்லை, நீ ஒன்றும் இல்லை, உனக்கு என்ன வேலை, உனக்கு யாரும் கிடையாது, உனக்கு அது கிடையாது, இது கிடையாது, உனக்கு அறிவு இல்லை, உனக்கு புத்தி இல்லை. எத்தனை பாம்பு வெளியே வருது, மடமடமடன்னு வெளியே வருதே, பல வகையான விஷங்கள் ஒரே நாவிலிருந்து வெளியே வருகிறது இல்லையா? சில பேர் இந்த பாம்பு கடிக்காக பயந்து கொண்டே வேலையிலிருந்து வீட்டுக்கு வருவதையே தாமதிக்கிறார்கள். சில பேர் விரட்டுறோம், போங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு அதிகாரி துரத்துவார், போங்கப்பா வீட்டுக்கு போங்க. இல்லை சார், இங்கேயே இருக்கேன் சார். பரவாயில்ல சார். இல்லைப்பா, உனக்கு சம்பளமே கொடுக்க முடியாது, நீ இவ்வளோ நேரம். பரவாயில்ல சார், இங்கே எக்ஸ்ட்ரா டைம் இருந்தால் எனக்கு எக்ஸ்ட்ரா லைஃப் இருக்கும் சார். வீட்டுக்கு நான் சீக்கிரமாக போனால் இருக்கிற லைஃப் என்ன ஆயிரும்? குறைஞ்சி போயிடுறேன். ஒய்ஃபு பாம்பு மாதிரி சீருவா சார். அவள் பாம்பு கடியை விட்டுட்டு நான் தப்பிக்கிறதுக்கு வேலையிலேயே நான் என்ன பண்ணுறேன், அர்ப்பணித்து வாழ்கிறேன். இந்த மாதிரி யாராவது வீட்டுக்கு வராமலே ஆஃபீஸில் ஒளிகிறாங்கன்னா உங்கள் நாக்கை கொஞ்சம் டெஸ்டிங் கொடுங்க. நாக்கில் ஏதாவது விஷம் இருக்கா, உதட்டில் ஏதாவது விஷம் வலியுதா அப்படின்னு பாருங்கள், டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இதுக்கு ஏதாவது டெஸ்டிங் சென்டர் இருந்தால் கூட நல்லா இருக்கும் இல்லையா? பைபிள் தான் டெஸ்டிங் சென்டர். நம்முடைய நாக்கு வந்து இப்படி ஒருவரை மரணத்தை உண்டாக்குகிற வார்த்தைகளை கொண்டு வருதா அப்படின்னு யோசித்து பாருங்க. நிலைகுலைய வைக்கிற மாதிரி பேசுகிறோமா அப்படின்னு பாருங்க. ஒருவர் நல்ல ஒரு திறமைசாலியான ஒரு கணவனை கூட, உனக்கு அறிவில்லை, புத்தி இல்லை, உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ எதற்கும் லாய்க்கு கிடையாது இப்படின்னு பேசி 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 திறமைசாலியை கூட ஒன்றுமில்லாமல் ஆக்க ஒரு மனைவியால முடியும். அதே போல ஒரு கணவன் தன் மனைவி நல்ல திறமைசாலியாக, நல்ல வீட்டை கவனிக்கக்கூடிய புத்திசாலியாக இருக்கிறவளை எப்பொழுதுமே அவளை குத்தி 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 பேசி அவளை தடுமாற பண்ணவும் ஒரு கணவனால முடியும். நீங்க எப்பவுமே யோசிக்கணும், திருமணத்துக்கு அப்புறமா என் மனைவியை வந்து நான் திறமைசாலியாக, சிறந்த ஒரு பெண்ணாக நான் மேன்மைப்படுத்தி நான் வச்சிருக்கிறேன்னா
கல்யாணம் கட்டில் இருந்து ஒன்றும் உருப்படாமல் போயிட்டாங்களான்னு யோசிக்கணும், கேட்கணும் கேள்வி. இதெல்லாம் என் கணவன் வந்து திருமணத்துக்கு அப்புறமா இன்னும் திறமைசாலியாக இன்னும் சிறந்தவரா மேலே எழுப்பி வந்தாரா, பயந்து கூனி குறுகி உட்காந்துருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா நம்ம விஷத்தில் பாடுபட்டு உட்காந்துருக்கிறாருன்னு அர்த்தம். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்னா அவங்கள ஊக்குவிக்கிறவங்களா இருக்கணும். நமக்கே இதுவே இந்த டெஸ்டிங்கே போதும்னு நினைக்கிறேன். நம்மளோட கணவன் எப்படி இருக்கிறாரு அவர் சொல்லணும். கல்யாணத்துக்கு முன்னால் நான் வந்து ஒன்றுமே செய்ய மாட்டேன், ரொம்ப பயந்துட்டு கிடப்பேன், நடுங்கிட்டு கிடப்பேன். என் மனைவி வந்து எனக்கு கொடுத்த இன்ஜெக்ஷனில் என்னவாயிட்டேன், நான் இப்போ தெம்பாயிட்டேன். நான் நல்லா போய் வேலை செய்கிறேன், உழைக்கிறேன், சம்பாதிக்கிறேன், வீட்டை பார்த்துக்கிறேன், நிறைய காரியங்களை நான் வந்து திறமையாக செய்கிறேன்னு கணவன் மனைவி அப்படி சொல்லணும். கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாத்துக்குமே ரொம்ப தயங்குவேன், பயப்படுவேன், நடுங்குவேன். ஆனால் என் கணவன் வந்து எனக்கு கொடுத்த ஊக்கமான வார்த்தைகள் தூக்கி 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 விட்டு இன்னைக்கு என்ன ஆயிட்டேன், நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறிட்டேன், அநேகருக்கு நான் பயனுள்ள ஒரு பாத்திரமாக நான் மாறிவிட்டேன் அப்படின்னு சொல்லணும். தகப்பன் தாயா கூட தங்கள் பிள்ளைகளை இப்படி ஒரு ஊசி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். என்ன ஊசி? விஷ ஊசி இல்லை, என்ன ஊசி? வைட்டமின் ஊசி மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நீ நல்லா செய்வ, நீ நல்லா இருப்ப, நீ ஆசீர்வாதமாக இருப்ப, நீ ரொம்ப அழகாக பாடுற, நீ நல்லா பேசுகிற, நீ ரொம்ப அழகாக காரியங்களை செய்த, வெரி குட், ஐ அப்ரிஷியேட் அப்படின்னு சொல்லணும். ஒவ்வொரு முறை நம்ம அப்படி அப்ரிஷியேட் பண்ணுவோம். பிள்ளைங்க முகத்தை பார்த்துருக்கீங்களா? ஏதோ ஒரு விட்டமின் ஊசியை கொடுத்துற மாதிரி இருக்கும், அப்படியே முகமே மலர்ந்துடும், ஒரே சந்தோஷமாயிருவாங்க. அந்த விட்டமின் ஊசியை கொடுத்த பிறகு தண்ணி எடுத்துட்டு வாடானா ஓடி போவான் சொல்லி முடிக்கிறக்குள்ள. அதே இது விஷ ஊசி போட்டால் தண்ணி எடுத்துட்டு வான்றக்குள்ள சுருண்டு படுத்துருவான். அப்பவுமே நமக்கு புரியும், என்ன ஊசியை போட்டோம், விஷத்தை ஏற்றி விட்டோமா அல்லது சத்து ஊசி ஏற்றிருக்கோமா அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்போ நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி நெகட்டிவாக பேசி 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 நிறைய பேர் பாவம் சுருண்டு சுருண்டு படுத்துக்கிறாங்க. அவங்க எதையுமே செய்ய தோண மாட்டேங்குது, படிக்க மாட்டேங்கிறாங்க, எதையும் செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆனால் அந்த உற்சாகமூட்டும் வார்த்தைகள் நம்ம உதட்டிலேருந்து வெளியே வரணும். நம்ம வீட்டில் என்ன மாதிரி ஊசியெல்லாம் வச்சுருக்கோம்னு யோசித்து பாருங்க. இந்த விஷ ஊசியெல்லாம் இருந்தால் இன்னையோட என்ன பண்ணிடணும் சொல்லுங்க, வச்சு கொள்ளணும் இல்லையா? அப்பப்போ குத்துறது இல்லையா? அதை எடுத்து எல்லாத்தையும் தூக்கி அப்புறப்படுத்தி எல்லாத்தையும் என்ன ஊசியாக மாற்றிடணும், சத்து ஊசியாக மாற்றணும். எல்லாமே சத்து. சில பேர் பார்த்தீங்கன்னா தன் பையனை வச்சுக்கிட்டு கணவனை குத்துறது, அவர் மூலமா இவர் மூலமா இந்த பையன் மூலமா, ஏய் உங்க அப்பாவை போல நீ மாறிடாதடா, பாவம் அந்த ஆள் ஏதோ அப்பதான் வேலை செஞ்சு உட்காந்துருப்பான், உங்க அப்பாவை போல மாறாத. இந்த ஊசி டபுளா ஏறும், பையனுக்குள்ளேயும் ஏறும் அப்பாவுக்குள்ளேயும் ஏறும். அவர் என்ன பண்ணுவாரு, இன்னும் பெரிய ஊசி எடுத்துட்டு வருவார். உங்க அம்மா மாதிரி ஒரு பொண்ணை மட்டும் கட்டிடாதடா, நான் படுற கஷ்டம் உனக்கு வேணாம், அவன் கடைசியில் கல்யாணமே வேணாம் சாமி, நான் சன்னியாசியா போயிடுறேன் அப்படின்னு. இந்த மாதிரி விஷத்தை பிள்ளைகள் வாயிலாக, கணவன் வாயிலாக, மனைவி வாயிலாக என்ன பண்ணக்கூடாது, ஏற்றவே கூடாது. அப்படி நம்ம செய்வோமானா அதனால யாரும் பிழைக்கவே முடியாது. என்ன செய்வாங்க, மாண்டு போயிடுவாங்க. ஐயோ, சில பேர் உட்கார வைத்து தங்க பிள்ளைகளை மாமியாரை பற்றி மாமனாரை பற்றி விஷம் ஏற்றிக்கிட்டே இருக்கிறது. அந்த ஏரியா பக்கமே இந்த பையன் போயிடக்கூடாது, அந்த பொண்ணு போயிடக்கூடாது. இவன் உட்காந்து ஏற்றுற ஏற்றுல அவன் அந்த வீட்டை பார்த்தாலும் என்ன பண்ணுவான், அலறுவான். இந்த வேலை நம்ம செய்யக்கூடாது. எப்பவுமே நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் நன்மை உண்டாக்க வேண்டும். ஆமீன். உண்மை உள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள், புண்ணியமானவைகள், புகழுக்குரியவைகள், கீர்த்தியானவைகள், இந்த ஒருத்தரை உற்சாகப்படுத்தி மேம்படுத்துகிற வார்த்தைகளையே நம்முடைய வாய் என்ன பண்ணணும், பேச வேண்டும். அல்லேலூயா. ரொம்ப சத்தமாக பேசணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப கூச்சலிட்டு பேச, அமைதியாக பேசினா கூட அவங்கள உற்சாகமூற்ற வார்த்தைகளை பேசினா அவங்க வெளியே போய் நல்ல பலமாக சுகமாக என்ன பண்ணுவாங்க, வளர்ந்து செழிப்பாங்க. நம்முடைய வீடுகளுக்குள்ள அந்த மாதிரி விஷ வார்த்தைகள் வரவே கூடாது. நம்ம வார்த்தையினால ஒருத்தங்க மடிந்து போகக்கூடாது, மாண்டு போகக்கூடாது, அவங்களுடைய உற்சாகம் குறைஞ்சிடக்கூடாது. அவங்களுடைய வாழ வேண்டும், வளர வேண்டும், உயர வேண்டும், சிறந்திருக்க வேண்டும் அப்படின்ற எந்த ஒரு உணர்ச்சியை நம்ம கெடுத்துடக்கூடாது இல்லையா? நம்ம எப்படி இருக்கணும்னா, சோர்ந்து போகிறவனுக்கு கூட சத்துவத்தை கொடுக்கிறபடி, தளர்ந்து போனவர்களை கூட பலப்படுத்துகிறபடி நம்முடைய வார்த்தைகள் இருக்க வேண்டும். நான் சிலருடைய வார்த்தைகளை பார்த்துருக்கேன். பாவம், அவங்க ஸ்கூலில், காலேஜில், சர்ச்சில் ஏதாவது ஒரு காம்படிஷனில் தோற்று போய் வந்திருப்பாங்க. சில தகப்பன் தாய் அவங்ககிட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் பரவாயில்லடா கண்ணா, உன்னை விட நான் நிறையா தோற்றுருக்கேன், ஆனால் நான் பாரு இவ்வளோ நல்லவனா பெரியவனா வந்துட்டேன் பாரு, உனக்கும் ஆண்டவர் உதவி செய்வார், கவலைப்படாத கண்ணா. அவங்க சொன்ன வார்த்தைகள்லாம் நீ பெருசுப்படுத்திக்கிடாத, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சின்ன கேம் தான், அடுத்த கேமில் நம்ம என்ன பண்ணிடலாம், வின் பண்ணிடலாம், கர்த்தருக்கு ஜெயத்தை தருவார், இதில் தோற்றா என்ன, அடுத்ததை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, தான் பிள்ளை என்ன பண்ணுவாங்க, உற்சாகப்படுத்தி அவனுக்குள்ளே இருக்கிற சோர்வை கூட என்ன பண்ணிடுவாங்க, அப்படியே தூக்கி நிறுத்துவாங்க. அந்த பிள்ளை பார்த்தீங்கன்னா, அப்பா
ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட நல்ல அப்பா அம்மாவை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம்னு அவன் அப்படியே நிம்மதியாக தூங்குவான். ஆனால் சில பேர் இருக்காங்க, அவனே பாவம், அவன் பயந்து போய் தோற்று போய் துவண்டு போய் அவன் சேர்ந்துருப்பான். தெரியுமே, நீ போகும்போதே தெரியும், உன் மூஞ்சிலே எழுதி ஒட்டி இருந்துச்சே, ஒழுங்காக எழுந்து படித்தா தானே. இப்படியே தூங்கி 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 தரித்திரமாக போச்சு எல்லாமே. இவனே பாவம், வீட்டுக்கு எப்படா வர்றதுன்னு ஆரம்பித்த பாட்டு ராத்திரி 11 மணி வரைக்கும் ஓடும். அப்புறமா 3 நாளாக பையனை காணோம், எங்கே ஓடினான்னு தெரியல பாஸ்டர். அவன் பாட்டி வீட்டில் போய் உட்காந்துருப்பான், ஏன்னா பாட்டி தாளாட்டுவாங்க. நம்ம வீடுகளில் அந்த மாதிரி வார்த்தை வரக்கூடாது. சரி, தவறு நடந்துடா, சரிப்பா விடுப்பா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியாயிடும், பார்த்துக்கலாம். கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? ஜெயம் தருவார்ப்பா, அதெல்லாம் சரியாயிடுமா, பார்த்துக்கலாம், ஜெபம் பண்ணுவோம்பா, அதெல்லாம் நன்மையாகவே முடியும், விடு, சரி தோத்துட்டோம், அதை பற்றிலாம் கவலைப்படாத அப்படின்னு தேற்றுகிற வார்த்தைகள், ஊக்குவிக்கிற வார்த்தைகள். நம்ம வீடு எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. சில வீடுகளில் ஒரு ஆகாரம் செஞ்சுருப்பாங்க, அந்த ஆகாரம் வந்து அன்னைக்கு பார்த்து என்ன ஆயிருக்கும், எல்லாம் மோசமாக போயிருக்கும். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை ரொம்ப சாதாரணமாக, அதெல்லாம் பரவாயில்லப்பா, கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக போச்சு, அது பிறகு தண்ணி எடுத்துருவாங்க, கொஞ்சம் ஊற்றி என்ன பண்ணோம், கரைச்சி குடிச்சிக்கலாம். எப்படி சாப்பாட்டுக்கு அப்புறமா தண்ணி குடிக்க தான் போகிறோம், அதை இதில் ஊற்றி என்ன பண்ணலாம், சேர்த்து ஜூஸ் நினச்சி குடிச்சிக்கலாம், வா சூப்பராக நினச்சிக்கலாம், சூப் ரைஸ் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, சூப் ரைஸாக சாப்பிட்டு போயிடுவாங்க. அட விடு பரவாயில்ல, கை தவறி 2 உப்பு என்ன பண்ணியிருக்கோம், உள்ளே விழுந்திருக்கும் அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனால் சிலர் என்னத்தை உன்னை வச்சு கல்யாணம் பண்ணி 30 வருஷம் ஆச்சு, ஒரு உப்பு கூட போட தெரியாதா உனக்கு, வர வர கண்ணும் சரியில்லை, கை தள்ளாடுது, 40 வயசுலேயே பாட்டி ஆயிட்டே, நீனு என்னதான் நீ பண்ண போறியோ அவ்வளோதான். ஆரம்பிக்கிற பேச்சுக்கு அடுத்த 3 நாள் சாப்பாடு கிடைக்காது. விஷத்தை ஏற்றி கொண்டே இருப்பார்கள், ஸ்லோ பாய்சன் போல. நம்ம பேச்சு எப்படி இருக்குன்னு பாருங்க. தவறுகள் நடக்கிறது இயல்பு தான், ஆனால் தவறு நடக்கும்போது இப்படி கையாளுறோன்னு பாருங்க, நன்மையானதை பேசணும். ஆமேன். ஆண்டவர் பாருங்க, பேதுரு இயேசுவை 3 முறை என்ன செய்தான், மறுதளித்தான். ஒரு முறை பார்த்தாரு, பேசாமல் போயிட்டாரு. திரும்பி அவனை சந்திச்சாரு, என்ன பேசினாரு, இல்லை அன்பா இருக்கிறாயாப்பா, எப்படி கொடுத்தாரு பாருங்க ஊசி கரெக்டா. ஆண்டவர் அவனை உற்சாகப்படுத்துகிறபடி. கடைசியில் பார்த்தா அவர் போட்ட ஊசியில் 3 ஊசி தான் போட்டார். அந்த ஊசியில் தலைகீழ சாகிறேன்னு சொல்லி போய் நின்னானாம். போய் என்ன ஒரு அர்ப்பணிப்பு அவனுக்குள்ளே வந்தது, எவ்வளோ ஆர்வம், அன்பு இயேசுவின் மேல் வந்தது. ஊக்கமூட்டுகிற உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகள் கர்த்தர் நம்ம கிருபையா தருவாராக. அல்லேலூயா. ஒருவேளை சில வேளையில் நம்ம கொஞ்சம் கடுமையாக பேசுகிறோம், கோபமாக, அடுத்த நிமிஷம் அதையே திரும்ப திரும்ப ஊசியை கொண்டு வரக்கூடாது. என்ன பண்ணணும், ஒரு முறை சொன்னேன், சரி ஏதோ ஒரு கோபமாக சொல்லிட்டேன், ஒரு உணர்வு வரணும்னு பேசிட்டேன், அதோட விட்டுருவோம். அடுத்து என்ன பண்ணும், கொஞ்சம் சாதுவாக மெதுவாக பேசி அந்த காயத்தை எல்லாம் புண்ணெல்லாம் ஆற்றி சீர்படுத்துறதுக்கு வழிகளை நாம் என்ன பண்ணணும், தேட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. கர்த்தாவே, எங்கள் வீட்டுக்குள்ளே எங்களை பாதிக்கக்கூடிய வார்த்தைகள் எங்கள் வீட்டுக்குள்ளே வரவே கூடாது. 3 வார்த்தை வரக்கூடாதுன்னு சொல்கிறேன். என்ன வார்த்தை? பெருமையான வார்த்தை வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. 2வது என்ன வார்த்தை வரக்கூடாது? காயப்படுத்துகிற வார்த்தை, உருவின பட்டயம் போல, கூறாக்கப்பட்ட அம்புகள் போல வார்த்தை இருக்கக்கூடாது. 3வது என்ன வார்த்தை இருக்கக்கூடாது? விஷம் நிறைந்த வார்த்தைகளாய் ஒரு மனிதனை கொல்லக்கூடிய, அவருடைய திறன்களை எல்லாம் அழிக்கக்கூடிய, அவளை சோர்வுற பண்ணுகிற வார்த்தைகள் வரக்கூடாது. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்கு எங்கள் வீடுகளை காப்பாற்றி எங்கள் நாவை நீர் காத்துக்கொண்டு எங்கள் வார்த்தையினாலே மரணம் அல்ல ஜீவன் உண்டாக எங்கள் நாவை காத்துக்கொள்ளும், எங்கள் நாவின் மேல் காவல் வையும் என்று ஜெபம் பண்ணுவோம். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தாவே, எங்கள் நாவை காத்துக்கொள்ளும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நமக்கு தயவாக இரக்கம் பாராட்டி கிருபையாக நம்மை சந்தித்து கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு இடைப்படுவாராக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலேயும் ஆண்டவர் நம்மோடு இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு கர்த்தர் பேசினார். ஆமேன். கர்த்தர் பேசின வார்த்தைகளை நாம் மனதில் நினைத்து தியானம் பண்ணி, ஆண்டவரே, என் வார்த்தைகள், என் இருதயத்தின் தியானங்கள் உங்களுடைய சமூகத்தில் பிரியமாக இருக்க கிருபை தாரும். ஆண்டவரே, ஒருவேளை என் வார்த்தையில் இன்றைக்கு கேட்டது போல பெருமையான பேச்சுக்கள், காயப்படுத்துகிற பேச்சுக்கள், கொல்லுகிற பேச்சுகள் எனக்குள்ளே இருந்து என் குடும்பத்துக்கு பெரிய பாதிப்பை நான் உண்டாக்கியிருந்தா என்னை மன்னி ஆண்டவரே. நான் தெரியாமல் பேசிட்டேன், அறியாமல் பேசிட்டேன், அதனால் எவ்வளோ மோசமான பின்விளைவுகள் என் குடும்பத்தில் வந்திருக்கு, எவ்வளோ வேதனைகளை நாங்கள் என் குடும்பத்தில் அனுபவிக்கிறோம், எங்கள் உறவுகள் எவ்வளோ கசந்து போயிருக்கு, நாங்கள் எவ்வளோ பிரிஞ்சு போயிருக்கிறோம், எவ்வளோ தூரம் ஆயிட்டோம். இந்த வார்த்தைகள் எல்லாம்
தேவனுடைய பலிபீடத்திலிருந்த தணல் நம்முடைய நாவையும் தொட்டு நாமும் தேவனுக்கு முன்பாக பிரியமான வார்த்தைகள் பேச கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று கரங்களை உயர்த்தி நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னோட வாயின் வார்த்தைகள் ஆண்டவரே ஏற்றனவா இருக்க வேண்டும். ஆண்டவரே, என் வாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவா இருப்பதாக. என் இதய எண்ணம் எல்லாம் உகந்தனவா இருப்பதாக. என் Thank you Jesus. என் வாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவா இருப்பதாக. என் வாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவா இருப்பதாக. என் இதய எண்ணமெல்லாம், என் இதய எண்ணமெல்லாம் உகந்தனவா இருப்பதா. உமக்கு உகந்தனவா எனது மனவாழனே. என் இதய ஏக்கமே இனியவரே இயேசையா, உம்மை தான் தேடுகிறேன், நான் உம்மை தான் நேசிக்கிறேன். அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை பொழுதலை எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லு. எங்கள் வாயின் வார்த்தைகளால் எங்கள் குடும்பம் கட்டப்பட வேண்டும், ஓங்கி நிற்க வேண்டும், பலப்பட வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். எங்கள் வாயின் வார்த்தையினால் எந்த தீங்கும் வரக்கூடாது. காட்டை கொளுத்தி விடுகிற தேவனுக்கு பிரியமில்லாத உகந்ததல்லாத வார்த்தைகள் எங்கள் நாவை விட்டு அகற்றும். இன்னைக்கு ஆவியானவர் எங்களோடு பேசினீர் ஆண்டவரே. அகந்தை பெருமைக்குரிய வார்த்தைகள் வேண்டாம் அப்பா, அகற்றும். எங்கள் வாயில ஆண்டவரே மற்றவர்களை காயப்படுத்துகிற பட்டயத்தை போல கூர்மையான வார்த்தைகள் வேண்டாம் அப்பா, அகற்றிவிடும். பாம்பின் விஷத்தை போல மற்றவர்களை கொல்லத்தக்க கடுமையான ஆபத்தான வார்த்தைகள் எங்களை விட்டு அகற்றிவிடும். அது வேண்டாம் அப்பா. நல்ல வார்த்தைகள் கேட்கிறவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படி, பிரயோஜனம் உண்டாகும்படி நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் இருக்க கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்யுங்க, இரக்கம் காட்டுங்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எங்கள் வார்த்தைகளால் எங்கள் குடும்ப உறவுகள் இன்னும் பலப்பட, இன்னும் உறுதியாய் கட்டப்பட கர்த்தருக்கு மகிமையாய் நாங்கள் எழுந்து பிரகாசிக்க கிருபைத்தார். தொடர்ந்து ஆலோசனை தந்து வழி நடத்தும். கேட்ட வார்த்தையின்படி வாழ கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரே ஒரு அறிவிப்பு சொல்லி ஆசீர்வாதம் சொல்லுகிறேன். இன்னைக்கு வருகிற சனிக்கிழமை காலை 9 மணியிலிருந்து மாலை 4 மணி வரைக்கும் புதிதாக கல்லூரியிலே சேருகிற ஃப்ரெஷர்ஸ் மீட், புதிதாக கல்லூரியில் சேரப்போகிற பிள்ளைகளுக்காக ஒரு விசேஷித்த ஒரு கூடி வரவு இருக்கிறது. கல்லூரியில் சேரப்போகிற பிள்ளைங்க நீங்கள் இதில் வரலாம். 12th எழுதின பிள்ளைங்க அல்லது 10th எழுதிட்டு நீங்கள் பாலிடெக்னிக், ITI போன்றவற்றெல்லாம் படிக்க போகிற பிள்ளைங்க வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். மற்றபடி மற்ற வருஷங்கள் 2nd 3rd இயர் கூட நான் இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன், நான் வர்றதுக்கு விருப்பமாக இருக்கிறேன்னு சொல்கிறவங்க இந்த காலேஜ் ஃப்ரெஷர்ஸ் மீட்டுக்கு வரலாம். கர்த்தர் தாமே இந்த கூடி வரவை ஆசீர்வதிப்பாராக. வருகிற பிள்ளைங்க ஸ்க்ரீனில் பார்க்குற QR கோடை ஸ்கேன் பண்ணி உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இது நம்முடைய ஆவடி சபையில் நடக்கும். வரும்போது ஒரு 100 rupees கொண்டு வாங்க. அது உங்களுடைய காலை மாலை ஸ்நாக்ஸ் மற்றும் மதிய உணவு எல்லாவற்றுக்குமான
செலவுகளுக்காக பயன்படுத்தப்படும். பணம் இல்லை அப்படின்னாலும் கவலைப்படாதீங்க. அதனால தான் நீங்கள் வந்து அந்த மீட்டுக்கு வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க, வந்துருங்க. எல்லாரும் பயன்பெற வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம். அதனால பிள்ளைகளையும் பெற்றோர் அனுப்பி வைங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மாலை ஆராதனைக்கு வர்றவங்களுக்காக ஒரு அறிவிப்பை மீண்டும் சொல்லுகிறேன். வருகிற 14ஆம் தேதி 2வது சனிக்கிழமை, சாட்டர்டே 14, 2வது சனிக்கிழமை காலை 10 மணிக்கு நம்முடைய புதிய ஆலய வளாகத்தில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுகிற ஒரு விசேஷித்த கூடி வரவை தேவ கிருபையினாலே ஆயத்தம் பண்ணியிருக்கிறோம். 14ஆம் தேதி 2வது சனிக்கிழமை இந்த மாதம் காலை 10 மணிக்கு புதிய ஆலய வளாகத்தில் அந்த கூடி வரவு நடைபெறும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாதவங்க அல்லது பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் தேவனுடைய வரங்களையும் பெற வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர்கள் ஜெபத்தோடு அதில் வந்து பங்கெடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாகர்கோயிலிருந்து FGPC போதகர் பாஸ்டர் ஜான் சாம் ஜாய்சன் நம்மோடு இணைந்து அவர்கள் இந்த கூட்டத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவாங்க. எல்லாரும் வந்து சபையாக பங்கெடுங்க. நான் இதை ரொம்ப ஊக்கப்படுத்துகிறேன். குடும்பமாக பங்கெடுங்க. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நம்ம குடும்பமாக பெற்றுக்கொள்ளணும். தேவ ஆவியினால் நிரப்பப்படணும். புதிய வரங்கள் கிருபைகளால் சபை அலங்கரிக்கப்படணும். இந்த வாஞ்சையோடு வாங்க. கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆமேன். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. நம் ஆசீர்வாதம் சொல்லி முடிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதானம், ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் நிலைத்திருப்பதாக. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பாவங்களை பிராணி அழிவுக்கு விலக்கி மீட்டு என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமனமா என் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்துவாராக. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.